திருக்குறள். இயற்றியவர் திருவள்ளுவர். அதிகாரம் 1. கடவுள் வாழ்த்து. குறள் 9. கோளில் பொறியின் குணமிலவே எங்குணத்தான் தாளை வணங்கா தலை. விளக்கம். எண்ணும் நல்ல குணங்களுக்கு எல்லாம் இருப்பிடமான கடவுளின் திருவடிகளை வணங்காத தலைகள் புலன்கள் இல்லாத பொறிகள் போல இருந்தும் பயன் இல்லாதவையே. கதை. யானை தலைவன் மற்றும் சிறிய வண்டு. ஒரு காலத்தில் ஒரு வனம் இருந்தது. அந்த வனத்தில் அரசன் போல வாழ்ந்த ஒரு யானை இருந்தது. அது பெரிய வலிமை மிக்க யானை. எல்லா விலங்குகளும் அதை பார்த்து பயந்து மரியாதை செய்யும். ஒரு நாள் அந்த வனத்தில் ஒரு புதிய வண்டு வந்தது. அது மிகவும் சிறியதாக இருந்தாலும் மிகவும் அறிவாளி மற்றும் நல்ல குணங்களுடன் இருந்தது. வண்டின் நல்ல பணிகளை எல்லா விலங்குகளும் பாராட்டத் தொடங்கின. ஆனால் யானைக்கு அந்த வண்டை பிடிக்கவில்லை. இந்த சிறிய வண்டு எப்படி எனக்கு சமமாகும் என்று யானை கேலியாகச் சொன்னது. அதைக் கேட்டு குரங்கு சிரித்தது. யானையே, வலிமை இருந்தால் மட்டும் போதாது. உண்மையான தலைவனுக்கு நல்ல குணங்கள் வேண்டும். அந்த வண்டு நல்ல குணங்களால் இங்கு அனைவரும் மதிக்கும் தலைவனாகிவிட்டது. அதை மதிக்காதது நீ மட்டுமே என்றது. அந்த நாளிலிருந்து யானையும் உணர்ந்தது, உயர்ந்தவர்களை நல்ல குணங்கள்தான் உயர்வாக ஆக்குகின்றன என்று. பாடம். நம் உருவம், வலிமை அல்ல, நம் நல்ல குணங்கள்தான் நம்மை மதிக்கச் செய்கின்றன. மற்றவர்களை மதித்து நல்ல நெறிகளை பின்பற்றுவோம்.